இந்த ப்ரெஷர் ஃபுட் சேஞ்சரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னதுன்னா, இதை வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், நம்ம இந்த எல்லா ஃபூட்டருமே டக்கு டக்குன்னு மாட்டிக்கலாம். இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்க்ரூவை இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்மளுக்கு தேவையான ஃபூட்டரை மாட்டிட்டு மறுபடியும் இதை டைட் பண்ணணும். இப்போ இது இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு இந்த வேலையே இருக்காது. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். சரி, இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம மிஷினில் இருக்க ஃபூட்டர் அப்புறம் இந்த ஸ்க்ரூ ரெண்டுத்தையுமே எடுத்துடலாம் வெளியே. இப்போ இது பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கிறோங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மிஷின்லேயும் போடுவோம். இது நெட்டு, இது பிரிச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அடுத்ததாக ஒரு புஷ் இருக்குது, இது ஸ்க்ரூ. இந்த 4 பொருள் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூவை தான் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து போடுறோம். இந்த மாதிரி இது போட்டதுக்கப்புறமா இந்த புஷ் எடுத்து இப்படி போடுறோம். அடுத்ததாக இந்த ஸ்ப்ரிங் எடுத்து இப்படி போடுறோம். அதுக்கப்புறம் இந்த நெட் எடுத்து இப்படி போட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக அழுத்தி டைட் பண்ணுறோம். டைட் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆயாச்சு, அவ்வளோதான். இப்போது இது இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஃபூட்டரை இதுக்கு அடியில் வச்சு இப்படி மாட்டிக்கலாம். இதை மாட்டும் போது ஃபூட்டரை மட்டும் நம்ம தூக்குனா போதும். மறுபடியும் மாட்டி காமிக்கிற பாருங்க. இப்போ ஃபூட்டரை வந்து நான் மேலே தூக்கிட்டேன். தூக்குனதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் ஃபூட்டர் வேணுமோ அதை இப்படி தள்ளி இதுக்குள்ளே இப்படி மாட்டுறோம். மாட்டிட்டு இப்படி கை எடுத்தோம்னா அது லாக் ஆகிடும், டைட் ஆகிடும், எங்கேயுமே லூஸ் இருக்காது. அப்புறம் நம்ம இறக்கி தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பழைய மாடலு. இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாடல் வந்திருக்கு. இது எப்படி யூஸ் பண்ணங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த எல்லா ப்ரெஷர் ஃபூட்டருமே எப்படி யூஸ் பண்ணங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க போகிறேன். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணங்கிறத நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.